ஒரு சில படங்கள் பார்க்கும்போது அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எக்ஸைட்மெண்ட் இருக்கும், நமக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கும். ஐயோ கண்டிப்பாக இவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது ஏதோ நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு தந்துடும். இந்த படம் அப்படி ஒரு படம், மகாராஜா. இந்த படத்துடைய டைரக்டர் நித்திலன். இதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவருடைய பேட்டர்ன் எப்படின்னா, ஒரு ரெகுலரான லைஃப்பில் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் இருப்பான். அவனுடைய லைஃப்பில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தோம். அந்த சம்பவத்துலேருந்து அந்த மனுஷன் எப்படி வெளியில் வரான், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறான், அது ரொம்ப ஒரு நார்மலான ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறதுனால அது நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த மகாராஜாவும். இதில் மகாராஜாவும் நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. சொல்லவே வேணாம், ஏன்னா அவர் ஒரு வாட்டியும் ஒரு கதையை சொல்கிறாரு, அது அப்படியே சொல்லணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. 3வது வாட்டி அவர் அந்த கதையை ரிவீல் பண்ணும்போது அந்த மூடி அப்படியே கீழே விழுது. அவருக்கு அந்த என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றது ஞாபகம் வருது. எப்பயுமே ஒருத்தன் போய் சொல்கிறான் அப்படின்னா ஒரு வாட்டி போய் சொல்லிடலாம், 2 வாட்டி போய் சொல்லிடலாம். ஆனால் அது ரிப்பீட்டடாக அவங்களால பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிவிடுவாங்க. அதை தாண்டி அது பொய்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஃபீலில் அந்த இடத்துல ரொம்ப கன்வென்சிங்காக ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் விஜய் சேதுபதி. அந்த இடம் மட்டும் இல்லை, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்ட்ரோல் பிளாக் அப்போ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய ஆக்ஷன்றது மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ஒரு சில படங்களில் எல்லா கிராஃப்ட்டும் ரொம்ப கரெக்டாக சரியாக ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. எனக்கு இந்த படத்தில் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா சினிமோட்டோகிராஃபியும் குரங்கு பொம்மையில் என்ன மாதிரியான ஃப்ளேவர்லாம் அந்த படத்தை ட்ரீட் பண்ணுமோ அப்படி ஒன்று ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படம் மகாராஜாவும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக்காக அஜினேஷ் பண்ணியிருக்காரு. இது முன்னாடி காந்தாரா படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடனரிங்க. ஏன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் கதை மாதிரி போகுது. ஏகப்பட்ட ஸ்டோரிஸை சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம யோசிக்கிறோம் இது கடைசியில் ஒரு பாயிண்டில் நிற்க போகுதுன்றது தெரியுது. ஆனால் யார் என்ன எதனால் இவ்வளோ ஸ்டஃப்பை நம்ம படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி இந்த படத்தை அவ்வளோ சுவாரஸ்யமாகுது. கண்டிப்பாக இந்த படத்துடைய மியூசிக் அவ்வளோ ஒரு மாதிரி ஹை ப்ரெஷரில் பயங்கரமாக நம்மளை கொண்டு போகுது. ஒரு மாதிரி விறுவிறு நீ இந்த இடத்துல நிற்காத, வா போகலாம் அப்படின்ற ஒரு ரேஸில் ஒன்று இருக்குல்ல, அப்படி ஒரு ஃபேஸில் ஒன்று கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த மியூசிக் டைரக்டருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். அதை தாண்டி இந்த படத்தில் இன்னும் பயங்கரமாக நடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு குழந்தை வருங்க. வா, அது யார் அப்படி நடிக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. அவ்வளோ லைவாக, ஏன்னா அனுராக் கஷ்யப்புக்கு ஒரு ஃபேமிலின்றது இருக்குது. அந்த ஃபேமிலி ரொம்ப உண்மையாக ரொம்ப நேர்த்தியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையால தான். அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு படமாக பார்க்கும்போது. படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த கதை போகிற ஸ்பீடும் சரி, அவங்க சொல்கிற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் சரி, என்னென்ன தப்புலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யோசிச்சிருப்போம்ல, இதெல்லாம் ஏன் போலீஸ் யோசிக்க மாட்டாங்க, போலீஸ் அவ்வளோ முட்டாளான்னு யோசிச்சிருப்போம், அதை செகண்ட் ஹாஃபில் சரி பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஒரு ஆடியன்ஸா என்னென்ன क्वेश्चंस இருக்கும், இந்த கதையில இதெல்லாம் தப்பு 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 நம்ம யோசிச்சிருப்போம், அது எல்லாமே சரி சரி சரின்னு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல மாத்தி இருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா பார்க்குறேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அது நார்மலா எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒரு கரெக்டான ஒரு டைரக்டரால தான் அப்படி ஒரு அவுட்புட்டை தர முடியும். அப்படி ஒரு டைரக்டர் நித்திலன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக இந்த படத்தோடைய ஒரு சீக்வன்ஸ், அது எங்கே வரும்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு காலடி தடம் இருக்கும். அந்த காலடி தடத்தில் ஒன்று தண்ணி மாதிரி ஒன்று வரும். அது வந்து ரொம்ப போயிட்டிக்காக இருந்துங்க. ஒரு மாதிரி எல்லாத்தையும் பிரேக் பண்ணி உடச்சி. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த கதையை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கர்மாய்ஸ் பூமராங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்குல்ல, இதை ரொம்ப கரெக்டாக பொருத்தி இருந்தாங்க. ஏன்னா நமக்கு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அவனை ரிவெஞ்ச் எடுத்து அவனுன்ற ரேஞ்சில் நம்ம ஒன்று போகிறோம். ஆனால் அங்கே ஒரு விஷயம் ஒன்று ட்விஸ்ட்டாக ஒன்று உடைக்கிறாங்க. அதெல்லாம் இந்த படத்தோட ஓவராலாக செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, மண்டைக்குள்ளே அங்கங்கே பட்டாசு வெடிச்சு தேர்ந்து அப்படி இருக்கும். அப்படி ஒரு பேங்கான ஒரு பயங்கரமான ஒரு படம் தான் எனக்கு இந்த மகாராஜா கொடுத்த ஃபீல். இதை தாண்டி இந்த படத்தில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக 2-3 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் பாய்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் இந்த படத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் தந்திருக்காங்க. அவர் நடுவில் கூட நான் நிறைய இடத்துல பார்த்துருந்தேன். இந்த சின்ன குழந்தைங்களாம் ரைம்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தார், ரீல்ஸ்லாம் பார்த்துருந்தேன். எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாய்ஸ் மாதிரி சங்கர் சார் மாதிரி எனக்கு பெரிய படத்தில் ஒருத்தர் நடிச்சுட்டு இந்த படத்தில் நான் இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கட் பண்ணி இந்த படத்தில் பார்த்தா அப்படி அவரோட நம்ம ரியல் லைஃப்பில் அவங்க என்னவா யோசிச்சிருக்கோமோ அவங்க எதுவுமே அது கிடையாதுன்னு ஒன்று புது ஃப்ளேவர் ஒன்று தந்துருந்தாரு. அப்படியே முழுக்க முழுக்க ஒரு வில்லத்தனமாக, அதுவும் அந்த இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்தோன்னே பயந்துரும். டே யாரா நீ, இத்தனால எங்கடா இருந்த அப்படின்னு நம்ம ஒன்று கேட்போம்ல, அப்படி ஒரு ஃப்ளேவரில் ஒன்று நடிச்சு தள்ளியிருந்தாரு. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இப்படி படத்தில் ப்ளஸ்ஸாக இவ்வளோ சொல்லிகிட்டே இருந்தாலும் படத்தோட மைனஸாக என்ன இருக்குன்னா கண்டிப்பாக படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப். ஏன்னா ஏகப்பட்ட கதை சொல்கிறாங்க. அந்த கதையெல்லாம் சொல்லும் போது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் படம், டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு த்ரில்லராக முடிய போகுது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் நம்ம உட்காரோம்.
ஆனால் அதுக்கப்புறமா இது வந்து நான் லீனியராக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரிவீல் பண்ணும்போது ஒரு ஆடியன்ஸாக சர்ப்ரைசிங்காக இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டு, இன்னும் ஒரு சில பேருக்கு எக்ஸாம்பிள் ஒரு 50+ இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஏன்னா நிறைய ஸ்டஃப்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது இது எப்போ நடந்தது, முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததா? எப்பவுமே நான் லீனியரில் இருக்க பிரச்சனை என்னன்னா எல்லாருக்குமே அது புரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு அது புரியாமையும் போகலாம், ஒரு சில பேருக்கு எதனால் இது நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் தெளிவாகவும் காய்ச்சிருக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு ஒரு அடிப்பட்ட விஷயத்தை வச்சு ஒரு முதுகில் ஒன்று காட்டியிருப்பாங்க. அது ஈஸியாக புரியுது, அதில் டவுட் கிடையாது. பட் இருந்தாலும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இப்படி அடிப்பட்டு இருக்கு, இதனால இது நடந்திருக்குன்றத ஒரு டைலாகாவது சொல்லலாம். ஏன்னா ஒரு சில படங்கள் நான் பார்த்துருக்கேன், சப்போஸ் அந்த சீக்வன்ஸாக சீனாக யாருக்கும் புரியலன்னா வாய்ஸ் ஓவரில் பின்னாடி ஒருத்தர் கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி ஒரு ஐடியாவை இந்த படத்தில் கொடுத்திருந்தா இன்னும் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப கரெக்டாக ஒன்று ரீச் ஆகுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. பட் அதை தாண்டி கண்டிப்பாக படத்தோடைய கிளைமேக்ஸ், ஏன்னா ஒரு இடத்துல விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக் சொன்னால் கதையை ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இதை தாண்டி எல்லாருடைய வீட்லேயும் பெண்கள்ன்றவங்க இருக்காங்க. எல்லாருமே அவங்க மேலே மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறமா மற்ற பெண்களெல்லாம் இன்னொருத்தவங்க பார்க்குறது பார்வையே அப்படியே வேறையாக இருக்குது. அப்படி எல்லாரையுமே சரிசமமாக ட்ரீட் பண்ணும். அப்படி இருந்தால் தான் இந்த சமூகமாகவும் சரி, நம்ம வீட்டில் இருக்க ஒரு உலகமாகவும் சரி ரொம்ப சந்தோஷமாக அழகாக இருக்கும்ன்றத ரொம்ப அழகான ஒரு படம் மூலியமாக காமிச்சிருக்கேன். கடந்த ஒரு 7 மாதமாக ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு 2-3 படங்கள் தான் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக மகாராஜா இருக்குன்றதுல டவுட்டே இல்லை. நீங்களும் ஃபேமிலியாக ஒரு படம் பார்க்கணும், ரொம்ப இன்டென்ஸான ஒரு படம் பார்க்கணும், ஒரு த்ரில்லரான ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகாராஜா உங்களை என்டர்டெயின் பண்ணுன்றதுல டவுட்டே இல்லை. இப்போ ஒரு சில படம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் அந்த படத்தோட கதையை சொல்லிவிடுவோம். ஒரு சில பேர் பார்க்காம நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீ இப்படி ஒரு செம்ம படம் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க போய் படம் பார்ப்பாங்க. அதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, நம்ம அந்த கதையை சொல்லியிருந்தனால அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ன்றது ஒரு 100% தெரியாமல் இருக்கும். தெரியாமல் அந்த கதையை பார்த்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கட்டும், தெரிஞ்சு படம் பார்த்தாங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா நீங்களும் என்ன மாதிரி கொண்டாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சஜஷன் கொடுங்க. ஆனால் கதையை யார்கிட்டையும் ரிவீல் பண்ணுறாதீங்க.